அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பாக ஹீலிங் பவர் இன் தி சர்ச் என்று நான் அழைக்க விரும்புகிறேன். திருச்சபையில் குணமாக்கும் வல்லமை. குணமாக்கும் வல்லமை எங்கு காணப்படணும்? திருச்சபையில காணப்படும். நம்ம திருச்சபையில நம்மை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் கூடி வரக்கூடிய ஒவ்வொரு திருச்சபையிலும் குணமாக்கும் வல்லமை காணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் எந்த வசனத்தின் அடிப்படையில் என்று சொன்னால், யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தை சகோதரர் சந்தோஷ் வாசித்தது போல 5வது அதிகாரத்திலே 14வது 15வது வசனங்களை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார் திருச்சபையில, அவன் என்ன செய்யணும்? சபையின் மூப்பர்களை, எல்டர்ஸ் ஆஃப் தி சர்ச் வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அந்த மூப்பர்கள், எல்டர்ஸ் ஆஃப் தி சர்ச் என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், குணமாக்கும். God will restore him. கர்த்தர் அவனை எழுப்புவார். இதுதான் வாக்குத்தத்தம். அவன் பாவம் செய்தவனாக இருந்திருப்பான் என்று சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். திருச்சபையில கூட பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் என்று அப்போஸ்தலர் நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, தொடர்ந்து வருவாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில பக்க வழியாக பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் இருப்பாங்க. சில நேரங்களிலே சிலருக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு பின்னாடி அவங்க பிசாசுக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்ததுனாலையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பாவத்தினால் வந்திருந்த வியாதினாலும் குணமாயிடும் தம்பி. அதே சமயம் பாவம் இல்லாதபடிக்கு பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதி பலவீனமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அவனை எழுப்புவார். James chapter 5, 14 and 15. For the benefit of the young people who would like to hear something in English, I am reading in English. Are any of you sick? That's a question raised by James, the bishop of the Jerusalem church. You should call for the elders of the church. First thing that you have to do is to call for the elders of the church to come and pray over you, anointing you with oil. So what should the elders do? They should come with an oil bottle, a prayer oil bottle. How many elders have the prayer oil with them? How many elders believe in the healing? Big question. In the name of the Lord, they should do this. They should anoint the sick person, the sick believer, and pray for him. Such a prayer offered in faith will heal the sick, and the Lord will make you well. And if you have committed any sins, you will be forgiven. அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சபையில ஒருத்தருக்கு ஒரு டைட்டில் கொடுத்த உடனே அவங்க உடனே இதை ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது நடக்குமா நடக்காதா நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? நியாயமான ஒரு கேள்வி வரும். சரிங்க, எங்க சர்ச்சில் எனக்கு எல்டர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, நான் இப்போ யாருக்கா வியாதி பலவீனம்னா போய் எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டு ஜெபம் பண்றேன், குணமாவாங்களா? இந்த வாக்குத்தத்தத்தின்படி நியாயமான ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் குணமாக வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், அது நடக்கணும். ஏன்னா இது ஒரு privilege given to the believers and to the elders of the church. Okay, who is an elder according to the scriptures? In Titus chapter 1 it is written. தீத்துக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லப்படுது. நான் வேகமா அதை வாசிச்சுட்டு நான் அடுத்த பாயிண்ட்க்கு போக போறேன், ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. ஒரு எல்டர் ஆஃப் தி சர்ச் உடைய தகுதி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று வேதம் டிஃபைன் பண்ணது. அப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் போய் ஜெபிக்கும் போது தேவன் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஏனெனில்
கண்காணியானவன் எல்டர் ஆஃப் தி சர்ச் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், தேவனுடைய உக்கிரானக்காரனாகவும் கேட்ட விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முற்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், அடிக்காதவனும், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனுமாய், நீதிமானாய், பரிசுத்தமானாய், இச்சை அடக்கம் உள்ளவனாய், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லக்கூடியவனாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்களுக்கு கண்டனம் பண்ணணும், அதுல வல்லவனாய் இருக்கணும். தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் கற்றுக் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறவனே சபையுடைய மூப்பன். எவ்வளவு குவாலிஃபிகேஷன் போட்டு. இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் ஒரு வியாதியஸ்தன் மேல் போய் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணமாக்குகிற வல்லமை, the healing power, the healing virtue that the Bible quotes again and again and again in the scripture throughout the Old Testament and in the New Testament is now a lost jewel in the church. ஒத்துக்கிறீங்களா? நாம் இழந்து போன ஒரு முத்து குணமாக்குகிற வல்லமை. நம்முடைய பிடிவாதங்களினாலே நம்ம ஒரு முத்தை இழந்து போயிட்டோம், ஒரு ஜுவல், ஒரு டைமண்ட் இழந்துட்டோம் சபை. அது என்ன அப்படின்னா குணமாக்குகிற வல்லமை. சென்சேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், தியாலஜி படிச்சவங்க. அப்படின்னா யார்? குணமாக்குதல் வல்லமை அப்போஸ்தல நாட்களோடு கூட முடிந்து போய்விட்டது, பீரியட், ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அநேகர் அந்த உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த முத்து நம்மளை விட்டு போய்விட்டது. ஆனால் யாக்கோபு திருச்சபைக்கு இந்த பிஷப் எழுதின வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பருக்கு கூப்பிடுவான். அவங்க என்ன பாடுறோட வருவாங்க. அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார். இந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் உங்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபிப்பார்கள், எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் அங்கே இன்டர்வியூ ஆவார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த காலத்துல ரொம்ப புத்திசாலித்தனங்கள் அதிகமாக விட்டதுனால சில பேர் சொல்லுவாங்க, ஒளிவ எண்ணெய்க்குங்க ஹெர்பல் பவர் இருக்குங்க, ஹெர்பல் ஹீலிங் பவர் இருக்குங்க. அதனாலதான் அந்த நாட்களில் ஒளிவ எண்ணெய் எடுத்து கொண்டு போய் பூசு, அப்ப குணமாயிடும். எல்லா நோய்க்கும் வியாதிக்கும் ஒளிவ எண்ணெய் பூச முடியுமா? முதல்ல யோசிக்கணும் நம்ம. It is not about the oil. It is about the supernatural intervention of God when people come together in faith. Let us not fool ourselves thinking, hey, olive oil has a healing power there, so that will heal. அப்படின்னா அது ஏன் திருச்சபை எழுதுறதான் போய் பூசணுமா? ஏன் ஒரு நாத்திகன் போய் கடவுளே இல்லைன்னு சொல்றேன் ஆலிவ் ஆயில் பூசினா ஏன் அந்த ஆயில் வேலை செய்யாதுங்களா? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வரக்கூடிய துர் உபதேசங்களுக்கு உங்களை விளக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஒரு குணாதிசயத்தை நான் வாசித்தேன், கவனிச்சிங்களா? ஒரு சபை மூப்பன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லக்கூடியவனா இருக்கணும். எதிர் பேசுகிறவனை கண்டனம் பண்ணக்கூடியவனா இருக்க வேண்டும். எந்த மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, எந்த மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் என்கிற ஒளிவ எண்ணெய் இருக்கிறாரோ, அவனிடத்திலிருந்து குணமளிக்கிற வல்லமை புறப்பட்டு செல்லும். எத்தனை அற்புதங்களை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அதனால இயேசு இன்னமும் குணமாக்குகிறார் என்று நான் சொல்லுவதிலே நான் வெட்கமடைகிறது கிடையாது. அந்த நாட்கள் அப்போஸ்தலர்கள் வெட்கப்படல. ஒரு குஷ்டரோகியை தொட்டு குணமாக்குறதுக்கோ, ஒரு முடவனை தொட்டு எடுப்பதற்கோ தெருவில் இருந்து செஞ்சாங்க. அவர்கள் வெட்கப்படல. அவர்களே வெட்கப்படலைன்னா நான் எதுக்கு வெட்கப்படணும்? சந்தோஷமான செயல் அல்லவா? அன்புக்குரியவர்களே, நான் ஊழியத்தில் 20 வருஷமா இருக்கிறேன். எத்தனையோ வியாதிப்பட்டவர்களுக்காக போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுக்கு, அது குழந்தைக்கா இருக்கலாம், அந்த தகப்பனுக்கா இருக்கலாம், தாய்க்கா இருக்கலாம், ஒரு டெர்மினல் இல்னஸ் வந்துருச்சுன்னா அது வரைக்கும் சந்தோஷமாய் நடந்து கொண்டு அந்த குடும்ப வாழ்க்கை அந்த நொடி பொழுதுலேருந்து துக்ககரமாய் மாறிடும். சரிங்களா?
வாழ்க்கை இருண்டு விடும். இனி என்ன, இது எப்படி ஆகும்? ஸ்தம்பித்து நிற்பார்கள், சொல்ல முடியாத துக்கத்தில் நிற்பார்கள். அவருக்கு போய் நீங்க ஆறுதல் சொன்னா போதுமா? இல்லை, ஆறுதல் கண்டிப்பா சொல்லணும். ஆனா அவர்களை தொட்டு நாம் குணமாக்க வேண்டும். சொஸ்தமா கர்த்தர் குணமாக்குவார். நம்ம இந்த விசுவாச ஜெபத்தை செய்ய வேண்டும். விசுவாச ஜெபம்னா என்ன அப்படின்னு நான் கடைசியில் சொல்றேன். சரி, ஒரு வேதத்துல ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மாற்கு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல இயேசு என்ன செய்தார்? நம்மளுடைய மாடல், நம்மளுடைய ரோல் மாடல் இயேசு தான். வேற யாரையும் நீங்க வைத்துக் கொள்ளாதீங்க. வேணா பேதுருவையும் பவுலையும் வேணா வைத்துக் கொள்ளுங்க, ரெண்டாவது. ஆனா முதல் நமக்கு உதாரணம் இயேசு. 5வது அதிகாரத்துல 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இனி ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? அவர் இனி மற்றவங்களை போய் வியாதியில கஷ்டப்படுறவங்கள தொட்டு குணமாக்கட்டும், மரித்த பிணத்தை நம்ம பார்த்து பழக்கம் பண்ணிக்கலாம். வீரோ அவரை தொந்தரப்படுத்தாதுப்பா, ரொம்ப பிஸி பர்சனு இயேசு. சில பேர் விசுவாசிகள், இயேசு ரொம்ப பிஸிங்க, நம்ம ஜெபத்தெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது. அந்த ஸ்டார் ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறாங்க, அவர் ஜெபிச்சாதான் கேட்பார். அவருக்கு லெட்டர் எழுதி போட்டா, இமெயில் எழுதி போட்டா, ஃபோன் பண்ணி அவர் ஜெபிச்சாதான் கேட்பார் அப்படின்னு. 36 வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். நான் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க மற்றவங்களாம். நான் விளையாடுறீங்களா? ஒண்ணு செத்துருச்சுங்க. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடைய வருகிறதுக்கு இடம் கொடுக்காமல் இயேசு இந்த 3 பேரை மட்டும் அழைத்து சென்றார். மற்றவங்களை கழட்டி விட்டார் இயேசு. இதெல்லாம் தாங்காது, இதெல்லாம் விசுவாசத்திற்கு தாங்காது, இதெல்லாம் மரித்த பிணங்களை எழுப்புகிற விசுவாசம் இந்த மற்ற 9 சீஷர்களுக்கு கிடையாது. ஆனா இந்த 3 பேருக்கு, ஏன்னா இன்னர் சர்க்கிள். மரித்தவர்களை எழுப்பணும்னா அதுக்கான விசுவாசம் இருக்கணும். டெர்மினல் இல்னஸை குணமாக்கணும்னா அதுக்கான விசுவாசம் இருக்கணும். வீண் பேச்சுகளை பேசிக்கொண்டு அலட்டிக்கொண்டு எல்லாரையும் கிண்டல் அடிச்சுட்டு அவன் இப்படி இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறவங்களுடைய ஜபத்துல வல்லமை இருக்காது. பிரியமானவர்களே, எவன் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக தேவனுக்கு முன்பாக நடுங்குகிறானோ, அவருடைய இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறானோ, அவனிடத்துல தான் தேவன் பலத்த கிரியைகளை காண்பிப்பா. அவனோடு கூட சேர்ந்துதான் தேவன் செயல்படுவார் பலத்த கிரியைகள். எபிரேயர் 3:12 சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். evil heart of unbelief. The Bible calls an unbelieving heart as an evil heart of unbelief. Evil heart. ரொம்ப கடினமான வார்த்தையாக, எனக்கு ரொம்ப கடினமான வார்த்தையாக தான் தெரியுது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் உங்களால் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார், இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டாரை ரட்சிப்பார் என்று அந்த விசுவாசத்தை உங்களால் எடுக்க முடியலைன்னா, in the heavenly eyes, according to the scriptures, your heart is not just a pathetic heart of unbelief, but it is an evil heart of unbelief. Standards of the scriptures, biblical standards நான் போதிச்சுட்டு இருக்கேன். உங்களால விசுவாசிக்க முடியலைங்க அப்படின்னா அது முடியலைங்க அப்படின்னு பைபிள் சொல்லல. ஈவில் ஹார்ட் ஆஃப் அன்பிலீஃப், அதான் ஸ்டாண்டர்ட், பைபிள் ஸ்டாண்டர்ட். அதை நாங்கள் போதிக்கிறோம். விசுவாசிங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவனுடைய திருச்சபையில் எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 13:58 சொல்லுகிறது, and so he did only a few miracles there in Nazareth because of their unbelief. தன்னுடைய சொந்த ஊர் நாசரேத்தூர்ல அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. Unbelieving heart is a dangerous status of your heart. அப்ப 9 சீஷரையும் கட்டி விட்டார் இயேசு. நீங்களாம் தாங்க மாட்டீங்க. 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான்.
அவரோடு கூட அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? எல்லாம் ஊரெல்லாம் அழுகுது, சொந்தக்காரங்களாம் வந்து அழுகுறாங்க. 12 வயசு பிள்ளை அழுது செத்துருச்சேன். இயேசு சொன்னார், பிள்ளை மறிக்கவில்லை. எல்லாம் ஹோல்னு சிரிக்கிறாங்க. அழுதுட்டு இருந்தவங்களா சிரிக்க தொடங்கிட்டாங்க. ஐயோ சாம ஜோக் ஜோக் ஜோக். அவர் நித்திரையாக இருக்கிறார். ஹalleluya. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். 40வது வசனம் சொல்லுகிறது, Jesus was laughed. நம்ப முடியுதுங்களா? இயேசுவை பார்த்து கேலி செய்து சிரித்தார்கள். இன்னைக்கு இயேசுவை பார்த்து சிரிக்கிற கூட்டங்கள் இருக்கிறது இல்லையா? எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணினார். பிள்ளையும் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். அதற்கு சிறுவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ற அர்த்தமா? உடனே சிறுபெண் எழுந்து நடந்தார். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தார். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எவையோ எத்தனையோ காலம் ஆலய தலைவனாய் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீ பார்த்த அற்புதம் அசாதாரணமானது. ஏன்? அடுத்த ஸ்லைடு. அடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ரிமூவ் unbelief from your heart. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு முள்ள உடம்புல பிச்சு எடுக்கும் பொழுது வலிக்க தானே செய்யும். மனுஷனை நம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க, அரசியல்வாதிகளை நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, சினி ஸ்டார்களை நம்புறதுக்கு அவனுக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு நம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க. மாச கணக்கில் கடைசியில் அவன் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நம்பிக்கை விசுவாசத்துல வருவதற்கு 1008 கேள்வி வருது விசுவாசம் இந்த காலத்துல. அதெல்லாம் அப்பங்க நடக்கிற காரியத்தை பேசுங்க அப்படின்னு சொல்றீங்களா? அந்த ஈவில் பார்ட் ஆஃப் அன்பிலீஃப், அந்த முள்ள கர்த்தரை நோக்கி எடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஈவன் டெத் இஸ் லைக் a sleep for Jesus. அவர் என்ன சொல்றாரு? அவர் நித்திரையாகாம இருக்காரு. ஏன் அழுகுறீங்க? ஏன் அவிசுவாசத்தை அள்ளி கொட்டுறீங்க? அன்புக்குரியவர்களே, நம்முடைய இட்டர்னல் லைஃப்ல மரணம் என்பது இயேசுனுடைய பார்வையில இட்ஸ் a sleep. அது ஒரு உறக்கம். காலையில நேற்று நைட் தூங்குனீங்கல்ல, காலையில் எழுச்சிங்கல்ல, அது மாதிரிதான் இயேசுவின் பார்வையில மரணம் கூட ஒரு தூக்கம். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க மரணம் கூட இயேசுவுக்கு பொறுத்த வரைக்கும் it is a sleep, but for you and me it is death, it's end. No, it is not end. For a believer, accept death as a sleep. எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? உபதேசம், புதிய ஏற்பாடு உபதேசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? புதிய ஏற்பாடு உபதேசம் வந்து ஜீசஸ் இஸ் லவ், லவ் இஸ் ஜீசஸ். எல்லாரும் பாட்டு பாடலாம், அது மட்டும் இல்லைங்க. இதுவும் கஷ்டமான உபதேசம், ஏற்றுக்கொள்ளுங்க. வேறொரு உபதேசத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உபதேசம், உண்மையான உபதேசத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாடு உபதேசம் தான் மோஸ்ட் டெடிகேட்டட் உபதேசம். சேலஞ்சிங். Are you ready? Are you ready to take death as a sleep? Then God will start performing miracles in your life. இயேசுவுக்கு மரணம் கூட உறங்குகிறது போலதான். Nothing is impossible with God. A virgin is enough for him to come and change this world. A virgin, a young girl is enough. தேவனாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்னு வாசிச்சீங்க இல்லையா? சில பேர் போவாங்க, ஐயோ நம்ம சபையார் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அப்படின்னு போயிட்டு அவர் மரணத்துக்கு ஏதுவா இருக்க மாட்டாரு. இவங்க போய் ஜெபிக்கிற ஜெபத்திலேயே அவர் மரணத்துக்கு ஏதுவாக புஷ் பண்ணி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட அவிசுவாச ஜெபங்கள் இருக்கு தெரியுங்களா? அவங்க எழுப்பியிருப்பான், இவங்க இல்ல ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதை முதல் நிறுத்துங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் பாசிட்டிவாக ஆண்டவரிடத்துல போராடி கேட்கிற விசுவாசிகளை கர்த்தர் பார்க்கணும் விரும்புகிறார். அதனாலதான் பயப்படாதையோ விசுவாசம் உள்ளவனாயிரும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னா அதான் அவருடைய சித்தம்னா எடுத்துக்கும்.
it is just a sleep. According to a believer and according to the New Testament doctrine, death is sleep. Are you ready to accept death as sleep, even if it happens in your family? It is difficult, very difficult, but accept it. அன்புக்குரியவர்களே, do the prayer of faith. விசுவாச ஜெபம் செய்யுங்க. விசுவாசம்னா என்ன? ஸ்தேவான் என்கிற பந்தி விசாரணைக்காரனை கொண்டு பலத்த அற்புதங்களை கட்ட செய்தார். By the power of faith he performed miracles. பந்தி விசாரிக்கிற பையனை கொண்டு இயேசு, ஒரு வாலிபனை கொண்டு பலத்த அற்புதங்களை இயேசு செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டது. By the power of faith in God. Faith will lift you up and will allow you to handle things from a elevated position. Don't be submerged in this world. Faith will lift you up. Only when you hear the word of God, you have a chance of faith. கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிக்க முடியும்? வேதம் கேட்குது கேள்வி. முதல்ல வசனத்தை கேள்விப்படணும், வசனத்தை வாசிக்கணும், அதை நம்பணும். சிறு பிள்ளையை போல நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. விசுவாசிக்கணும் வசனத்தை. அப்படியே விசுவாசிச்சீங்கன்னா அது அப்படியே குழந்தை விசுவாசம் வேண்டும். இந்த துளைந்து போன முத்து கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த திருச்சபையிலிருந்து ஆட்களை இருக்கும்படி நான் செய்கிறேன்.